நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவி அவசரப்பட்டதுனால ஆகார் வேலைக்காரி கட்டி வச்சிருவாங்க. வேலைக்காரிக்கு பிறக்கிற இஸ்மவேல், அந்த அம்மா கட்டி வச்சுதான் அவங்க தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் ஆபிரகாம் மனைவி சொன்ன உடனே அதாவது இதுக்கு மாத்திரம் அமைதியா இருந்துட்டாரு. இல்லம்மா, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இருக்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. 75 வயசுல ஆண்டவர் அழைச்சி, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்பா வீட்டை விட்டுட்டு வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனா இதுவும் மீஞ்சி என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பிள்ளை இல்லையே, இந்த வேலைக்காரை பிடிச்சி ஆபிரகாம் கட்டி கொடுத்துட்டாங்க. ஆபிரகாம் வானா சொல்லல, பள்ளியில் சீன் கட்டிக்கினாரு. மனைவிய ஒன்னொரு கட்டும் போது இவர் வாங்கினாரு. அதுக்கப்புறம் இஸ்மேல் பிறக்கிறான். இஸ்மேல் பிறந்த பிறகு அதுக்கப்புறம் ஈசாக பிறந்துட்டான். இந்த அம்மாவுக்கு ஈகோ பிரச்சனை வருது. அங்கதான் இந்த பையன் இருந்தா நம்ம பையனுக்கு சொத்து கிடைக்காது, பத்து கிடைக்காது, நம்மளுடைய மேன்மையா போயிடும் சொல்லிட்டு இந்த வேலைக்கார பெண்ணையும் அந்த இஸ்மவேலையும் துரத்தி விட வேண்டும் என்று அந்த சாராள் அம்மா சொல்றாங்க. ஆண்டவர் இவருக்கு கஷ்டமா இருக்குது. 1000 தான் இருந்தாலும் ஆபிரகாம் பிள்ளை தானே, இவருக்கு கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் தரிசனம் சொல்லுவாரு, நீ சாராளுடைய சொல்ல கேளு. சாராளுடைய சொல்ல கேட்டு தானே நீ திருமணம் பண்ண, என்னோட வாக்குத்தத்தம் வந்துட்டு. இன்னைக்கு சாராள் மனைவியுடைய சொல்ல கேட்டு அவங்க 2 பேரும் வெளியே அமைச்சிடறாரு. தண்ணிலாம் கொடுத்து அமைச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவங்க போகும் பொழுது தண்ணிலாம் தீர்ந்து போகுது. பாலைவனத்துல போறாங்க. பாலைவனத்துல போகும் பொழுது அங்க தண்ணிலாம் காலியாயிட்ட பிறகு அந்த பிள்ளை சாகிறதை அம்பு ஏற தூரத்துல போய் நின்று 16 சொல்லுது, 15 தூரத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு எய்யும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவன் உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறையை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தால் அந்த பிள்ளை பிழைத்தான், பெரிய ஆளாக வளர்ந்தான். எதிராம சொல்றீங்க.